சுட சுட வெள்ளை சாதத்தோட காரம் சாரமான டேஸ்ட்டாக எப்படி நம்ம கோவக்காய் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இது பாதி அளவு வணங்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறம் கோவக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். கோவக்காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோவக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். மொத்தமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமலே சிம்மில் வச்சு வேக வைங்க. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை கிளறி விட்டுக்கோங்க. கோவக்காய் பொரியலுக்கு மல்லாட்டை பருப்பு சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. நான் மல்லாட்டை பருப்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மழை சாரல் மாதிரி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க தட்டில் சுட சுட சாப்பாடு போட்டு கோவக்காய் பொரியலை வச்சு இப்போ சாப்பிட்லாம். இப்படி கோவக்காய் பொரியலை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இதை செய்யணும்னு தோணும். கோவக்காயை பார்க்கும்போதெல்லாம் அதோடய டேஸ்ட் உங்கள் நாக்கில் நிற்கும். அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் இது சத்து அதிகமாக இருக்கிற இந்த கோவக்காய் பொரியலை நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.